சூரபத்மன் வதம். முருகப்பெருமானின் அவதார கதை. சூரபத்மன் எனும் அசுரன் தன் ஆணவத்தாலும் கொடுமையாலும் தேவர்களை துன்புறுத்தினான். அவனின் அட்டூழியங்களை தாங்க முடியாமல் போன தேவர்கள் இறைவன் சிவபெருமானிடம் வந்து தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தினர். அப்போது சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு அதிதீவிரமான தீச்சுடரை உமிழ்ந்தார். அந்த தீயை கங்கை நதி ஏற்றுக்கொண்டது. அதிலிருந்தே 6 சிறுவர்கள் தோன்றினர். பின்னர் பார்வதி தேவியின் அருள் தொட்டு அந்த 6 உருவங்களும் ஒன்றிணைந்து ஆறுமுகன் எனும் அழகிய வடிவில் முருகப்பெருமான் அவதரித்தார். முருகப்பெருமான் தேவசேனையுடன் சூரபத்மனின் படைகளை எதிர்த்து யுத்தம் புரிந்தார். நீண்ட போரின் பிறகு சூரபத்மனின் ஆணவம் முறிந்து அவன் தன் தெய்வீக தன்மையை உணர்ந்தான். கருணை மிகு முருகப்பெருமான் அவனுக்கு நற்கதி அளித்து அவனை தன் வாகனமான மயிலாக ஆக்கினான். அந்த நாளிலிருந்து முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எழுந்து உலகம் முழுவதும் தீயை ஒடுக்கி தர்மத்தை நிலைநாட்டி வருகிறார்.